குளத்தில் விநாயகர் சிலையை கரைக்க சென்ற 3 சிறுவர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலைமை. யமனாய் வந்த பள்ளத்தில் தலை குப்புற விழுந்த டிராக்டரில் பறிபோன 3 உயிர்கள். நன்னாளே துக்க நாளாக மாறியதில் சோகத்தில் மூழ்கிய பெற்றோர்களும் நண்பர்களும் உறவினர்களும். நாடு முழுக்க விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை மிகுந்த உற்சாகத்தோட விநாயகர் சிலை வச்சு வழிபட்டு பொதுமக்கள் கொண்டாடியிருக்காங்க. இப்படி இருக்க தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்தில் இருக்கிற மரவப்பட்டியை சேர்ந்த பள்ளி சிறுவர்களான விஷால், நிவாஸ், கிஷோர் இவங்க 3 பேருமே அவங்க நண்பர்களோட சேர்ந்து வீட்டு பக்கத்திலேயே விநாயகர் சிலையை வச்சு விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப விமர்சையாக கொண்டாடியிருக்காங்க. விநாயகர் சிலையை டிராக்டர்ல அலங்காரம் செஞ்சு கரைக்கிறதுக்காக சிந்தலைச்சேரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த டிராக்டரை விநாயகமூர்த்தி அப்படிங்கிற டிரைவர் ஓட்டியிருக்காரு. அங்க இருக்கிற குளத்துல சிலையை கரைச்சிட்டு திரும்பவும் வீடு திரும்புற வழியில எதிர்பாராத விதமா சாலையோரமா இருந்த 3 அடி பள்ளத்துல டிராக்டர் தலை குப்புற கீழே கவிழ்ந்து விழுந்திருக்கு. இந்த விபத்துல டிராக்டர்ல பயணம் செஞ்ச விஷால், நிவாஸ் மற்றும் கிஷோர் 3 பேருமே சம்பவ இடத்திலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்திற்கு போன தேவாரம் காவல்துறையினர் இது பத்தி வழக்கு பதிவு செஞ்சு 3 சிறுவர்களோட உடலை கைப்பற்றி உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் பள்ளியில் படிக்கிற 3 சிறுவர்கள் உயிரிழந்த இந்த சம்பவம் பெற்றோர்கள், அந்த பகுதி கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் கிட்ட மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.